செய்வோம். அன்பும் இறக்குமல்ல பல்லவ தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையை, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கமிங்க வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்வோம், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வளர் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் இவனை மூடுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆண்டவரே, மட்டுமாய் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊழியத்தையும் வேலையையும் எங்கள் வீட்டையும் எங்கள் போக்கையும் வரத்தையும் எங்கள் இல்லற வாழ்க்கையும் எங்கள் வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் நீர் யெகோவா ஈரேவாக பார்த்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யெகோவா ஷாலோம் மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நல்ல சுகத்தை கொடுத்த யெகோவா ரஃபாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனை துதித்திடுவோம், சபையில் தெய்வம் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி பாடிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி பாடிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலை மாறிடுவோம். தேவ வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலை வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் சரீரத்தை தொடுங்க, எங்கள் அவயவங்களை தொடுங்க, இப்படி தழும்புகளாலே குணமடைய செய்யுங்க. கேன்சரோ, இருதய நோயோ, சிறுநீரக பாதிப்போ, நுரையீரல் சம்பந்தமான வியாதிகளோ எதுவும் அணுகாமல் கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. காலைதோறும் 5:30 மணி போல நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். ஆனாலும் அதில் ஏற்பட்டிருக்கிற எல்லா தடைகள் குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி எல்லாருக்கும் சென்றடையும்படியான கிருபையை தாங்க. இந்த ஊழியத்தை நீர் நடத்தி தாங்க. அப்படியே திருமணமாகாத, வேலை இல்லாத, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் 7ஆம் மாதத்தின் ஆசீர்வாதித்தார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் சமமாக்கப்படும், கோடனானவைகள் செவையாக, கரடு மூடானவை சமமாகும். ஆண்டவரே, அப்படி ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் பொருளாதாரத்தில் நம்முடைய கிருபையின் கரம் இருக்கப்படும்.படியா ஆண்டவரே, நாங்கள் வாங்கின அல்லது தேவையான எல்லா பண காரியங்களையும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. தேவைகளை நிவர்த்தி செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அது ஏற்ற வேளையிலே அவர் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் காத்திருக்க உதவி செய்வோம். ஆண்டவர், இந்த வேளையிலும் தற்கொலை எண்ணங்களோடு கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர், நான் இருக்கிறேன், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது என்று சொல்கிற
உடைய வேத வார்த்தைக்காக, தீர்க்க தரிசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். தூர தேசத்திலிருந்து நல்ல ஒரு விடாய்த்தவனுக்கு ஏற்ற நற்செய்தி ஒன்று வருகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்க. வீடு வாங்க விரும்புகிறவர்களுக்கான வாசல்கள் கர்த்தர் திறக்கிறார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று தினம் நம்ம இந்த குருடனுடைய கண்களை திறக்கிற காரியத்தில் ஒரு 2 குறிப்பை நாம் பார்த்தோம். அது ஒருவேளை நீங்கள் நேற்று கேட்கவில்லை என்று சொன்னால் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம். அவர் அப்புறம் கோயில் பிறவை குருடன் பிறந்ததிலிருந்தே குருடனான ஒரு மனுஷனை கண்டார். அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா, பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை. அப்போ இந்த வாழ்க்கையில தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாய் கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. சீக்கிரத்தில் அவருடைய கிரியை வெளியரங்கமாக வெளிப்படும் நாள் வந்துவிட்டது. நேற்று 2 பிளைண்ட்னஸ் பற்றி நான் சொன்னேன். ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் பிளைண்ட்னஸ். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் என்பது என்னன்னா, தாழ்வில் இருக்கிறவங்க, கடனில் இருக்கிறவங்க, திருமணமாகாதவங்க, வேலை இல்லாதவங்க, குழப்பத்தில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, இழப்புகள் மத்தியில் வாழ்கிறவங்க, ஃபெயிலியர்ஸ் மத்தியில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் உலகம் கொடுக்கிற ஒரு பார்வை என்னவென்றால், இவன் செய்த பாவமோ அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமோ என்று கேட்கிற ஒரு நிலைமையை இங்கே நாம் பார்க்கிறோம். அது உலகம் மாத்திரமல்ல, நமக்கே ஒரு சின்ன கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கு இல்லை? பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கும் பொழுது அந்த கான்ஷியஸ் நமக்குள் வருகிறது. ஏதோ தவறு நடந்திருக்கும், ஆனால் இயேசு ரொம்ப தெளிவாக சொன்னார், இல்லை, இது இவனுடைய தவறும் அல்ல, இவனுடைய பெற்றோருடைய தவறும் அல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக இப்படி இவன் பிறந்திருக்கிறான்னு சொன்னார். அது ஒன்று. ரெண்டாவது, ஃபிசிக்கல் பிளைண்ட்னஸ். உண்மையாகவே சரீர குறைபாடு, குடும்பத்தில் பிரச்சனை, இதெல்லாமே ஃபிசிக்கலாக காணப்படுகிற விஷயங்களை அதையும் ஆண்டவர் கவனித்து ஏற்ற சமயத்தில் பார்த்து கண்டு நம் கண்களையும் செவிகளையும் ஹிருதயத்தையும் எதை திறக்கணுமோ அவையான சில காரியங்களை வெளியரங்கமாக காண்பிக்கிறார். வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள் திறக்கப்படுகிறது, வேலைக்கான வாசல் திறக்கப்படுகிறது, திருமணத்திற்கான கதவு. ஒரு நல்ல மேரேஜ் ஹாலை பார்க்குறேன், நல்ல ஒரு ஆலயத்தை பார்க்குறேன், ஒரு கத்தீட்ரல் போல ஒரு பெரிய தேவாலயத்தை நான் பார்க்குறேன். உங்கள் பிள்ளைகள் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிறத, திறந்திருக்கிறதையும் நான் பார்க்குறேன். அப்படி கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை மாத்திரம் உங்களுக்கு நான் இன்னும் ஒரு முறை அழுத்தி சொல்ல நான் விரும்புகிறேன். சரி, அவனுக்கு எப்படி அந்த ஹீலிங் கிடைச்சதுன்னா, 2வது நான் சொன்னேன், அவனுடைய ஒபீடியன்ஸ், அவனுடைய கீழ்ப்படிதல். போய் கழுவு என்று சொன்ன மாத்திரத்தில் மறுதளிக்காம, வேறு சிந்தனை இல்லாமல், இல்லை அப்படி வேற என்ன வார்த்தை நம்ம போடலாம், இல்லை வார்த்தை வந்தது, அது நான் மறந்துட்டேன். அதாவது ஆண்டவர் செய்கிறாருன்னா, இல்லை பிறகு பார்த்துக்கலாம், இல்லை இது நடக்காது அப்படின்னு ஏதோ சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் அவன் ஒபீடியண்ட்டாக போய் கழுவினான். அதன் பிறகு அவன் கண்கள் திறந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமென். 2வது விஷயம் சொன்னேன், ஒபீடியன்ஸ் தான் ஹீலிங்கையும் மிராக்களையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அதனால் ஒபீடியண்ட்டாக இருப்போம். அவர் என்ன சொல்கிறாரோ
என்ன செய்ய சொல்றாரோ, எப்படி செய்ய சொல்றாரோ, எங்க செல்ல சொல்லுகிறாரோ, எப்படி ஊழியத்தை நடத்த விரும்புகிறாரோ, எந்த திருமணத்தை காரியத்தை அவர் நடத்த சொல்றார், அவர் பாதத்துல அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அமர்ந்து கொள்ளுங்க, காத்திருங்க. தகுந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கான வழியை உண்டாக்குவார், அதில் நடக்கவும் செய்வார். இது 2வது. 3வது, இன்னைக்கு ஒரு புதிய பார்வை என்னன்னா, இவன் குணமடைந்த பிறகு அங்க இருக்கிறவங்கெல்லாம் பல கேள்விகள் கேட்டாங்க. உன்னை யார் குணமாக்கினது? பரிசேயர் கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப போல்டா அவன் சொல்றான். என்ன சொல்றான்னா, 2 காரியத்தை அவன் சொல்லுகிறான். முதலாவது நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. போல்டா சொல்றான், ஆனாலும் சிம்பிளா டெஸ்டிமனி சொல்றான். இருந்தாலும் இது 2 விதமாக நான் பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது எப்படி சொல்றான்னு பாருங்க. கொண்டு போனார்கள், 13ஆம் வசனம். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் யாரு? அவனுக்கே தெரியல யாருன்ட்டு. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு தெரியும், நமக்கு இயேசு இன்னார், கர்த்தர் இன்னார் என்று நாம் இன்னும் அறியாது இருக்கிறோம். என்னதான் நம்ம குழந்தையிலிருந்தே நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், கிறிஸ்து யார் அப்படின்ற ஒரு கேள்வி பல நேரங்களிலே நம்மை நாமே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் என் கண்களின் மேலே சேருண்டாக்கி பூசினார், நான் கழுவினேன் காண்கிறேன். அப்பொழுது பரிசேயர் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனாலே அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வார் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றார். ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்ன பாருங்க, ப்ராஃபட். இயேசு என்னன்னு பார்க்குறோம்? ப்ராஃபட்டாக பார்க்குறோம். சரி, நம்ம வாழ்க்கையில் இதை எப்படி நம்ம பார்க்குறோம்? இயேசுவை நம்ம வாழ்க்கையிலனா தீர்க்க தரிசனம் வந்துடணும், அவ்வளோதான். இந்த வார்த்தை வந்துடணும். எத்தனை தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிறதோ, எத்தனை வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறதோ, அதெல்லாம் தான் நமக்கு முக்கியமே தவிர, இல்லை எதிர்காலத்தை குறித்து நல்ல செய்திகள், இப்படி திருமணமாகும், நீ நல்லாயிடுவ, நீ குழந்தை பிறக்கும், உனக்கு வேலை கிடைக்கும், இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள். இதை நம்பியே சிலர் கூட்டங்களுக்கு ஓடுவாங்க. ஆண்டவரை நம்பி போக மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அவர் வாயிலிருந்து ஏதாவது தீர்க்க தரிசன வார்த்தை வருமா? என்ன எதனா சொல்லுவார்? நல்ல வார்த்தை ஏதாவது சொல்லுவாரா? எப்பா நீ வீடு கட்டுவா, நான் பார்க்குறேன், தீர்க்க தரிசனத்துல பார்க்குறேன், நீ ஒரு வீடு கட்டுவ, உன் பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துருப்பாங்க, கார்ல போவாங்க, உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு, நல்லதுதான், இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் ப்ராஃபிட் செய்கிற வேலை. ப்ராஃபிட்னா தீர்க்கதரிசி நடக்க போகிறத முன்கூட்டியே அறிவிக்கிறவங்க தான் ப்ராஃபிட்ஸ். எலிசா போன்றவர். அவன் சொன்னா, அவரை நான் ப்ராஃபிட்டா பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம யாரா பார்க்குறோம்? சரி, அப்படியே தொடர்ந்து நீங்க வாசித்து வந்தீங்கன்னா நிறைய இந்த 9ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய டிஸ்கஷன். என்ன டிஸ்கஷனா, இயேசு கிறிஸ்து யார் என்று அறிய விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்காகவே இது 9ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இயேசு வராரு, ஒரு குருடனை சேற்றை உமிழ்நீரை கொண்டு சேருண்டாக்கி கண்களிலே பூசி போய் கழுவு என்றார். அவ்வளவுதான். அவன் கழுவின போது கண்கள் திறந்தவனாய் திரும்ப வந்தான்.
அவன் கண்ணு தெரியாதனால அவன் யாருன்னு தெரியல. இந்த சீஷர்களுக்கு மாத்திரம் தெரியும் அது இயேசு தான் செய்தார் என்று. பரிசேயர்களுக்கு தெரியாது. இனி கூட நிறைய பேர் இந்த உலகத்திலே எடுத்துக்கோங்க, உலகத்திலே எடுத்துக்கோங்க, வெறும் ஃபியூ பீப்புள் தான் இயேசுவை யார் என்று அறிந்து வைத்திருக்கிறார். இஸ்லாமிய பீப்புள் கூட இயேசுவை ப்ராஃபிட் தான் சொல்லுவாங்க. முகமது நபியோடு கூட அவரும் ஒரு ப்ராஃபிட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாமும் கூட அவரை அந்த நிலைமையில தான் நம்ம வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, இப்போ ஒரு சேஞ்ச் வரப்போகுது பாருங்களேன். அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக அவன் அவர்களை புறம்பே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்ட போது அவனை புறம்பே தள்ளுறாங்க. அவன் போய் அங்கே ஆர்கியூ பண்ணி கொண்டிருந்தான். அவனை புறம்பே தள்ள பார்த்தாங்க. அதை கேள்விப்பட்டு, அதனால தான் இந்த உலகம் எப்பவுமே என்ன செய்யும் தெரியுமா, நம்ம ஆண்டவரை குறித்து சாட்சி சொன்னா, நல்லது பேசினா, வேத வசனத்தை சொன்னா புறம்பே நம்மை தள்ளும். இவெல்லாம் லாக்கி இல்லை, நம்மோடு இருக்க லாக்கி இல்லை, இந்த உலகத்தோடு இருக்க லாக்கி இல்லை. அதனால புறம்பே தள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கு. ஒருவேளை நீங்க யாராவது புறம்பே தள்ளப்பட்டிருந்தால் இயேசு அங்க நமக்காக நிற்பார். அவர் குணமாக்கிட்டு அப்படியே போயிடல. நல்லா கவனிச்சுக்கோங்க, போயிடல. இவனுக்கு என்னென்ன சம்பவிக்கிறது என்பதை அவர் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார். இவன் சாட்சி சொல்றான், அவர் என் கண்ணில் சேறு உண்டாக்கினாரு, கழுவுன்னு சொன்னாரு, கழுவினேன். சரி, யார் அவர் எப்படி ஓய்வு நாளில் குணமாக்கலாம், ஓய்வு நாளில் யாரும் குணமாக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு 2 பிரிவினர்கள் வந்துட்டாங்க. ஒரு பிரிவினர் சொல்றாங்க, இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் உண்மையாகவே பெரியவர் என்று சொல்லி, அற்புதங்கள் செய்வர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் அப்படி போயிட்டாங்க. நல்ல கவனிங்க. இப்பதான் அதற்கு அவன், ஆண்டவரே, நீ தேவனுடைய குமாரனிடத்திலே விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். 35 வசனம் திரும்ப வாசிக்கிறேன். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரன் இடத்து விசுவாசம் வைக்கிறாயா என்றார். இயேசு யாரு? தேவனுடைய குமாரன். அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன? 36, ஆம் ஆண்டவரே, லார்ட். இதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்பினேன். விட்னஸ். நீங்க விட்னஸ் சொல்லும் பொழுது சிம்பிள் விட்னஸாக இருக்கணும். அதுல யாரை ஹைலைட் பண்ணணும்னா, உங்களுக்கு ப்ராஃபட் தீர்க்க தரிசனம் சொன்னவர்களே அல்ல. யார் ஹைலைட் பண்ணும்? ஆண்டவரை அல்ல. இங்க பாருங்க, அவன் சொல்றான், முதல்ல தீர்க்கதரிசி என்று சொன்னான். இப்பொழுது ஆண்டவரை பார்த்த உடனே, அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, லார்ட். அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படி அவர் யார் என்றான். இயேசு அவரை நோக்கி, அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடு கூட பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவர், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். ஆமென். இப்போ இதுல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இன்னைக்கு ஸ்ட்ராங்கா டெய்லி நம்முடைய வாழ்க்கையில டெய்லி ஜெபம் பண்ணும் பொழுது, ஒரு நாள் விடாம, அல்லது ஜெபிக்கிற சமயத்துல, ஏதாவது ஆலயங்களை பார்க்கிற சமயத்துல, ஆண்டவரை தேடுகிற சமயத்துல, வேதத்தை வாசிக்கிற சமயத்துல, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி நம்ம அறிக்கை செய்து கொண்டிருக்கும் போது அற்புதங்கள் மேல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நம்ம அதை சொல்றதே இல்லை இயல்பா. இது மனசு ஆழ்மனதில் நீங்க உள்ள வச்சுக்கோங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம காலப்போக்கில் மறந்து போயிட்டோம். ஏசப்பா அப்படின்னுவோமே தவிர, அவர் யார் என்பதை நாம தீர்க்கமாய் நம்புகிறத விட்டு விட்டோம்.
நீங்கள் எல்லாம் நம்புறீங்க, நான் அதை குறை சொல்லவே இல்லை. இன்னும் நம்புங்க, இன்னும் ஆழமாக நம்புங்க, அறிக்கை பண்ணுங்க, டெஸ்டிஃபை பண்ணுங்க, விட்னஸ் கொடுங்க, போல்டாக விட்னஸ் கொடுங்க, சிம்பிளாக விட்னஸ் கொடுங்க. இயேசு இதை எங்களுக்கு செய்தார் என்று சொல்லுங்க. நிச்சயம் கர்த்தர் இன்னும் 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 மேலே மேலே அற்புதங்களை செய்து பெரிய காரியங்களை நடப்பிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியானது வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் நம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அப்பத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நாங்கள் சாட்சி சொல்ல லிட்டில் ஃபெய்த்தில் ஒபீடியண்டோடு நாங்கள் அனுபவித்த அந்த அற்புதத்திற்கு சாட்சி சொல்ல எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும். இந்த 7வது மாதம் நாங்கள் அநேக ஜனங்களுக்கு முன்பாக, நாங்கள் ஐஎஸ்ஐ 40:5 தான் சொல்லுவோம், ஜனங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவின் இரட்சிப்பையும் கர்த்தருடைய மீட்பையும், கிறிஸ்துவின் மீட்பையும் இரட்சிப்பையும் நாங்கள் பகிரங்கமாய் அறிவிக்கிறவர்களாக மாறும். அதனால் எங்கள் பள்ளங்களை நிரப்புங்க, மலைகள் குண்டுகள் எல்லாம் தாழ்த்துங்க, கோணலானவைகளை செவையாக்குங்க, கரடுமுடானவளை சமமாக்குங்க. இதை எல்லா ஜனமும் ஏகமாய் காணும்படி எங்களை விட்னஸாக நிறுத்துங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீர் துவங்கினீர், எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நோக்கி நான் ஜெபிக்கிறேன். நல்ல தெய்வீக ஞானத்தை கொடுங்க, வேத அறிவை கொடுங்க, பொருளாதார உதவியை கொடுங்க. எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு, வியாதியில், திருமணமாகாமல், குழந்தை இல்லாமல், வேலை இல்லாமல், கல்வியில் தேர்ச்சிக்காக, நீட்டில் நல்ல இடத்திற்காக, கட் ஆஃப் மார்க் நிறைய வாங்கி நல்ல கல்லூரியில் சேர கிருபை தாங்க. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்க ஒரு பிள்ளைகளையும் நீங்கள் சாட்சி இல்லாமல் வாழ விடாதீங்க, சாட்சியோடு வாழட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வழியாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக, ஆமேன். பிரியமானவர்களே, தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், 119 பேர். ஒரு காலத்தில் நம்ம 250 பேர்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 100 தாண்டதே பெரிய பாடாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். ஆனாலும் நேரம், அந்த மாதிரி சில அசௌரியங்கள், கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருப்பதனால என்னால் ஒவ்வொன்றா போய் ஷேர் பண்ணுறது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். அதனால் உங்கள் குரூப்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மத்தியில் ஷேர் பண்ணுங்கள். எது பிடிக்குதோ அதை எழுதி அனுப்புங்க. இயேசு யார் உனக்கு அப்படின்னு கேள்வி வைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உனக்கு யார், அவர் என்னவா நீ எடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு கேளுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஏன்னா ராஜ்யத்துக்காக நீங்கள் எதை செய்தாலும் அவர் திரும்ப உங்களுக்கு அதை செய்வார், 100 மடங்கு திரும்ப செய்வார். God bless you.